நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். இது யாருக்கு ரொம்ப முக்கியம்னா தம்பதிகளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன கதை மூலமா இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அசோகவனத்துல சீத்தை இருக்கிறச்சே ஹனுமார் ராமருடைய கனையாழியை கொண்டு கொடுத்து அதை பார்த்த உடனே சீதைக்கு ரொம்ப சந்தோஷம் மனசால ராமரோட இணைஞ்சு விடலாம். இந்த கனையாழி இன்னும் ஒரு தடவை மட்டும் இல்ல, இன்னொரு தடவை அவளை சேர்த்து வச்சிருக்கு. எப்பனாக்க கல்யாணம் ஆன உடனே அயோத்தியில அவ 12 வருஷம் சேர்ந்து இருந்தா. அப்போ ஒரு தடவை அவ 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வந்துடுது. அப்போ 2 பேருக்கும் ஈகோவும் வந்துடுறது கூடவே. சீதைக்கு ராமர்கிட்ட பேசணும்னு இருக்கு, ராமருக்கு சீதைகிட்ட பேசணும்னு இருக்கு. ஆனா யார் பேசுறது அப்படின்ற ஒரு ஈகோ கிளாஷ். அப்போ என்ன பண்றாரு, ராமர் தன் கையில இருக்கிற அவரோட கனையாழி கீழே போட்டுட்டு, எங்க என்னோட கனையாழி மோதிரத்தை காணுமே அப்படின்னு கேக்குறாரு. அப்போ சீதை ஓடி இதோ இருக்கு அப்படின்னு எடுத்து கொடுக்குறா. The ice was broken. ஸோ நம்ம கத்துக்கிற ஒரு சின்ன விஷயம், நம்ம விட்டு கொடுத்து போனா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நல்லதை சொல்வோம், நன்மைகள் செய்வோம். நமஸ்காரம்.